கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 1:11, 2 கொரிந்தியன்ஸ் 1:11. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். என்ன? எல்லார் மூலமாயும் எங்களுக்கு உண்டான தயவு. நீங்கள் தேவன்கிட்ட வேண்டிக் கொண்டீங்க, நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் எங்களுக்காக வேண்டிக் கொண்டீங்க, நீங்களும் விண்ணப்பம் பண்ணீங்க. அநேகர் பண்ணாங்க, நீங்களும் பண்ணீங்க. அதனால் நீங்களும் தொடர்ந்து விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன்கிட்ட ஜெபிப்பது மூலமாக. நீங்கள் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலும் விழித்து கொண்டிருங்கள். என்ன? விழித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி எபேசியர் 6:20 சொல்லும்போது, நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ என்ன? எனக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி பிலமோனுக்கு எழுதும்போது பிலமோனில் 22வது வசனம் சொல்லும்போது, மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுகிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணுங்கள். என்ன? உங்களுடைய விண்ணப்பங்கள் மூலமாக. அதனால தான் அவர் சொல்லும்போது எப்பவுமே நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். என்ன? உங்களுடைய ஜபத்தினால. அப்போ உங்களுடைய ஜபம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் எனக்கு உதவி செய்கிறாரு. ஆனால் அதற்கு நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதும்போது ரோமர் 15வது அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்க, மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கு நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் சபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன? நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறாரு எல்லா நிருபங்களும். அது பிலிப்பியராக இருக்கட்டும், இல்லை பிலமோனுக்கு எழுதினதாக இருக்கட்டும், இல்லை கொரிந்து சபைக்கு எழுதினதாக இருக்கட்டும், எபேசு சபைக்கு எழுதினதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உங்களுடைய விண்ணப்பத்தின் மூலமாக எங்களுக்கு தயவு உண்டாகி அநேகர் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. அதனால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது வேத வசனத்தில் இல்லாத ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம உலகம் முழுவதும் காணப்படுகிறத பார்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? 24 மணி நேர ஜெப தேவைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இதுலேயும் அவங்களுடைய டெலிஃபோன் நம்பர் போட்டு, நீங்கள் ஜெபம் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். என்னங்க இப்படி புரோக்கர் வேலை? ஆமாம், அதுதானே அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னா எங்கே இருக்குது? உங்களுக்காக மற்றவங்க நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக தைரியமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுறதை விட்டுட்டு இப்போ எப்படி மாற்றிட்டாங்க? நீங்கள் ஒன்று ஜெபம் வேணாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு கடிதம் எழுதி போடுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அதாவது இது தேவனுக்கு விரோதமான காரியம். ஒரு சிலர் என்ன, ஊருக்கு ஜெப கோபுரத்தை கட்டி இங்கே ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இது எந்த வசனத்தின் அடிப்படையில் செய்கிறாங்க? இது தேவ வசனத்திற்கு எதிரானது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் அதனால தான் எங்களுடைய யூடியூப் வீடியோவில் போடும்போது ஒவ்வொரு வீடியோலையும் பின்னாடி ஒரு 40 செகண்டுக்கு ஒன்று போடுறோம். உங்களுக்கு யாருக்காவது ஜெப தேவை இருக்குன்னா நீ உன் வீட்டில் உட்காந்து நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாருன்னு. ஏன்னா வேதவசனம் அதான் சொல்லி கொடுக்குது.
நீ ஜெபிக்கக்கூடியவனா இருக்கணும். உனக்கு பிதாவாகிய தேவன் உண்டு, உங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அப்போ ஊழியர்களுக்கு அவங்க தைரியமா பிரசங்கிக்கவும், அவர்கள் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ரகசியத்தையும் சொல்லுவதற்காக நம்ம விண்ணப்பம் பண்றவங்களா இருக்கணுங்கிறதான் வேத வசனத்தில் போதிக்கப்பட்டிருக்க ஒழிய, ஊழியர்கள்ட்ட போய் எங்கேயாவது ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு வசனம் கூட கிடையாது. ஒரு வசனத்தில் கூட எந்த ஒரு ஊழியர்ட்டையாவது போய் நீங்கள் ஜெபியுங்கள் என்று எங்கேயுமே கிடையாது. நான் யாருக்கு வேணாலும் சவால் விடுறேன், நீங்கள் எந்த ஊழியர்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. எந்த வசனத்தில் போட்டிருக்கு போதகர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்குன்னு கேளுங்க. மனம் திரும்புங்க. வல்லபிதாவே, இதோ இவர்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஊழியர்களுக்காய் தைரியமாய் அவர்கள் பிரசங்கம் பண்ண, இவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.